Hello viewers, இது பரதநாட்டியம் காஸ்டியூம் ஸ்டிச்சிங் பார்ட் 4. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சாரீலேருந்து நம்ம என்னென்ன பார்ட்டு எங்கெங்கே கட் பண்ணணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் பார்ட்டில் ப்ளவுஸ் அண்ட் ஹாஃப் சாரீ ஸ்டிச்சிங் காமிச்சிருக்கேன். அண்ட் தேர்ட் பார்ட்டில் ஸ்கர்ட்டுக்கு பக்கத்துலேயே அதுக்கு மேலே நம்ம போடக்கூடிய பெரிய ஃப்ரில் இந்த ரெண்டு பீசஸோட ஸ்டிச்சிங் காமிச்சிருக்கேன். அண்ட் இப்போது ஃபோர்த் பார்ட்டில் ஹிப் பீஸ் அண்ட் ஃப்ரில் பீஸ், அதாவது இந்த சின்ன ஃப்ரில்ஸ், இந்த ரெண்டு பீசஸும் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல ஹிப்பீஸ் கட்டிங் பார்க்கலாம். ஸோ 16 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 9.5 இன்ச்சஸ்ன்றது வந்து அந்த ஹிப்பீஸோட லென்த்து. ஸோ நான் அந்த 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணது வந்து அதோட ரவுண்டு. ஸோ நான் இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது முதல்ல நான் லைனிங் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது மேலே வந்து நம்ம பார்டர் அட்டாச் பண்ணணும். ஸோ முதல்ல அந்த கர்வாக வருது இல்லையா, அந்த போர்ஷனை வந்து வெளிப்பக்கமாகவே ஒரே ஒரு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கு மேலே பார்டர் ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போது பார்டர் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ பார்டர் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பார்டரை வந்து தள்ளி விட்டுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் க்ராஸாக வரும். ஸோ இந்த மாதிரி கர்வான ஏரியாலெலாம் வந்து நம்ம இவ்வளோ பெரிய பார்டர் ஸ்டிச் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு சுருக்கம் வரும். ஸோ அந்த சுருக்கத்தை வந்து நம்ம இதில் மேனேஜ் பண்ணி நம்ம இப்போ அதை பார்டரை வந்து ஃப்ளாட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ ஆப்போசிட் சைடில் இந்த பார்டரோட இந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் இதை அப்படி மடிச்சுட்டு இங்கே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முதல்ல மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த இடத்துல நான் வந்து இதை கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டு ஃப்ளாட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். சுருக்கம் இருக்கக்கூடாது. அதுவாக ஒரு இடத்துல வந்து ஒரு மடிப்பு மாதிரி வரணும். ஸோ அந்த மடிப்பை வந்து நம்ம சின்னதாக ஒரு ப்ளீட்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ நல்லா அதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னா சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி மடிப்பு மட்டும் வரணும். ஸோ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்துடும். ஸோ அந்த பார்டரை வந்து சுருக்கம் இல்லாமல் ஜஸ்ட் ப்ளீட் மட்டும் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது வந்து நிறைய இடத்துல இந்த ப்ளீட்ஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை இப்படி தேய்ச்சி விடும்போதே உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ எங்கெல்லாம் அந்த மாதிரி ப்ளீட்ஸ் க்ரியேட் ஆகுதோ அங்கே வந்து அந்த கார்னர் அதை மடித்து விட்டுட்டு இந்த ப்ளீட்டையும் நீட் பண்ணிவிட்டு சுருக்கம் இல்லாமல் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த ப்ளீட்டை வந்து நம்ம அப்படியே விட போகிறது இல்லை. ஸோ அது மேலேயே நம்ம ஃபைனலாக ஸ்டிச் பண்ண போகிறோம். அதையும் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். முதல்ல இதை எல்லா ப்ளீட்ஸையும் ஃபுல்லாக இந்த ரவுண்டு ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவாக எங்கெங்கே தூக்கிட்டு வருதோ அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இந்த ப்ளீட் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பண்ணிடக்கூடாது. சின்னதாக கூட நீங்கள் வந்து 2-3 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் மடித்து விட்டிங்கன்னா ஒரே பக்கமாக பெருசாக போயிடும். பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் இல்லை அரை இன்ச் அளவுக்கு நமக்கு அந்த ப்ளீட் இருக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போது இந்த ப்ளீட்ஸ் வச்சோம் இல்லையா, இந்த மாதிரி அந்த ப்ளீட்ஸ் மேலே நம்ம வந்து இப்படி ஸ்டிச் கொடுத்து அந்த ப்ளீட்ஸை வந்து அது ப்ளீட்டுன்றது வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு அதை அப்படியே அந்த பார்டராக ப்ரெஸ் பண்ணி இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுடணும். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ளீட்டை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணும்போதும் நல்லா அதை பார்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோன்னா, நல்லா தேய்ச்சி விட்டோன்னா அந்த ப்ளீட் வந்து கரெக்டாக அது ஒரு இடத்துல நின்றுடும். ஸ்டிச் போட்டோன்னா நீங்கள் ரொம்ப கிட்ட கவனிச்சாதான் அது அங்கே ப்ளீட் இருக்குது அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி அந்த ப்ளீட்டை தெரியாமல் மேலே ஸ்டிச் போட்டுக்கலாம்.
இப்போ அந்த பார்டர் ஓரத்தில் நான் இன்னொரு ஸ்டிச்சும் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த அடியிலலாம் தூக்காமல் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கிறதுக்கு இந்த அடிஷ்னல் ஸ்டிச் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து இதுக்கு ஷேப் கொடுக்கணும். சென்டரில் நான் இப்போ இதை பாதியாக மடிச்சுட்டு சென்டரில் லாங்காக ஒரு டாட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த சென்டருக்கு அப்புறமா இங்கே 2 டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு இடத்துலையும் நான் இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த டாட்டோட லென்த் வந்து முன்னாடி பண்ணதை விட கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கணும். இப்போ டோட்டலாக வந்து நம்மளுக்கு இந்த சைடில் 2 டாட் பண்ணியிருக்கோம். இப்போ 3 முடிஞ்சிருக்கு. அதே மாதிரியே அந்த பக்கமும் வந்து 2 மார்க் பண்ணிவிட்டு ஸோ அங்கேயும் இதே மாதிரி டாட் கொடுக்குறேன். ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு இப்போது 5 டாட்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த டாட் வந்து ஒரு வளைவு மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நாடா அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 சின்ன சைட்ஸையும் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி நாடாக்கு வந்து நான் லூப் மாதிரி வைக்கிறேன். ஸோ அது வந்து அட்ஜஸ்டபிள் நாடா மாதிரி நான் சுடிதார் பேண்ட்டில் வரும் இல்லையா, அந்த மாதிரி நாடா கொடுக்க போகிறேன். இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் உள்ள நாடாலாம் கொடுத்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஹிப் பீஸ். அடுத்தது லாஸ்ட் பார்ட்டு, இந்த சின்ன ஃப்ரில்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 2 ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த 2 ஸ்ட்ரிப்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு அது மேலே பார்டர் அட்டாச் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த மாதிரி 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை ப்ளீட்டாக நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ளீட் எப்படி இருக்க போகுதுன்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட்டான மாதிரி வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2.5 இன்ச் நான் 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த பார்டர் போர்ஷன் கிட்ட ப்ளீட் பண்ணும்போது ஒரு ப்ளீட்க்கும் இன்னொரு ப்ளீட்க்கும் நடுவில் 1/2 இன்ச் கேப் கொடுக்குறேன். மேலே வரும்போது கேப்பே கிடையாது, எல்லாத்தையுமே சேம் பாயிண்டில் நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட்டான மாதிரி இருக்கணும், மேலே வந்து எல்லாமே சேர்ந்தா மாதிரி ஒரே இடத்துல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்ட்ரிப்பில் பாதிக்கு இந்த மாதிரி ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த பாதிக்கு இந்த ப்ளீட்டிங்கோட டைரக்ஷனை மாற்றணும். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ அந்த பாதி முடிச்சாச்சு, சென்டருக்கு வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ இதை நிறுத்திக்கிறேன். இப்போது அந்த டைரக்ஷன் மாற்றி வச்சுட்டு சென்டரில் மட்டும் ஃப்ளாட்டாக ஒரு ப்ளீட்டு, அதுக்கப்புறத்துலேருந்து டைரக்ஷன் மாறப்போகுது. இப்போ எத்தனை ப்ளீட்ஸ் இந்த பக்கம் வச்சுருக்கோன்றதை கவுண்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ அத்தனை ப்ளீட்கான மார்க்கிங் முதல்ல பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த எண்டுலேருந்து தான் பண்ணணும், சென்டர்லேருந்து பண்ண முடியாது. அதனால் வந்து அந்த எண்டு வரைக்கும் நமக்கு எத்தனை ப்ளீட் அந்த சைட் பண்ணியிருக்கோன்றதை கவுண்ட் பண்ணிவிட்டு அத்தனை ப்ளீட்கான மார்க்கிங் முதல்ல பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா இந்த எண்டுலேருந்து நம்ம ப்ளீட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். நான் இப்போ கரெக்டாக இருக்கான்றதை வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சைட்லேருந்து நான் அப்படி ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த சைட் பண்ண மாதிரி தான் பார்டர் சைடில் வந்து 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு மேலே வந்து பின் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரே இடத்துல சேர்த்து பின் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ப்ளீட்டிங் முடிச்சுட்டு பின் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் அதை வந்து திரும்பவும் இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். ஸோ பின் பண்ணிவிட்டு இப்போது அயர்ன் பண்ணிக்க போகிறேன். அயர்ன் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அந்த பின் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஸ்டிச் கொடுத்துடலாம்.
ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த இடத்துல நம்ம கிளாத் கொடுத்து நாடா அட்டாச் பண்ணி அதை ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற நாடாவை எடுத்து இப்படி சென்டர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே அளவு அந்த நாடா விட்டுட்டு இப்போ ஃபைனலாக அந்த நாடாவோடு சேர்த்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே நம்ம முதல்ல போட்டோம் இல்லையா அந்த ப்ளீட் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த ஃப்ரில்ஸ் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக அழகாக தெரியும். இந்த காஸ்டியூம்க்கான 6 பீசஸையும் நான் வந்து 4 பார்ட் வீடியோவில் எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லா பார்ட்டையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் இதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் இன்னும் கூட ஒரு சில காஸ்டியூம் ஸ்டிச்சிங்க்கான வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். காஸ்டியூம் ஸ்டிச்சிங்க்கான நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.